புது பைபிள் ஸ்டடியில் ஆவியானவர் கூட இருந்து, ஆண்டவரே நீர், ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தைகளை பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கும்போது ஆவிக்குரிய இருதயம் திறக்கப்படும். மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளைகளுக்குரிய நேச்சர், த நியூ நேச்சர் அப்படியே அவைகள் திறக்கப்பட்டு, லீதியாளுக்கு திறக்கப்பட்டு வெளிப்பட்டது போல சகலமும் பிரத்யட்சமாக வெளிப்பட ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தினால். ஆமென், ஆமென். இந்த நாட்களிலும் த டாக்ட்ரைன் ஆஃப் பைபிள், டாக்ட்ரைன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பார்த்தோம், டாக்ட்ரைன் ஆஃப் ப்ராஃபஸி பார்த்தோம், பார்த்து கொண்டு வருகிறோம் யூத் மீட்டிங்கில். இன்னும் டாக்ட்ரைன் ஆஃப் சர்ச் பார்த்தோம். இப்போது டாக்ட்ரைன் ஆஃப் பைபிள். ஆமென். வேதத்தினுடைய உபதேசம். இந்த வேதம் நமக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, இந்த வேதத்திலிருந்து கர்த்தர் நம்ம கூட என்ன பேச விரும்புகிறார். இப்போ நான் சொன்ன எல்லா காரியமும் பேசிக்கலி இந்த வேதத்திலிருந்து தான் வருது. இந்த வேதத்திலிருந்து தான் வசனம் வடிவமைக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு ஒன். ஹெவன் எப்படி ப்ரிப்பேர்டோ அதே போல் வசனமும் நமக்கு ப்ரிப்பேர்டு ஒன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே உங்களை குறித்து என்னை குறித்து கர்த்தர் ப்ரிப்பேர்ட் பண்ணி வச்சுருக்கிறார். ஸோ வசனம் வடிவமைக்கப்பட்டது. சுருக்கமாக சொல்வதானால் 3 காரியங்களை குறித்து நம்ம யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அப்போது தான் நமக்கு வேதத்தின் மகத்துவங்கள் தெரிய வரும். இதை தேவன் நமக்கு 3 விதங்களில் வெளிப்படுத்த விரும்புகிறார். இதில் திரியேக தேவனுடைய பங்கும் உண்டு. திரியேக தேவனும் எப்படி இருக்கிறார்? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. ஸோ இந்த வேதத்தை 3 விதத்தில் தான் கர்த்தர் பிரித்தெடுத்து பேசுகிறார். 3 விதத்தில் 3 காரியங்களாக பிரிக்கிறார். அதில் நம்பர் 1 என்னென்னா ரெவலேஷன். எழுதி வச்சுக்கோங்க, ரெவலேஷன். இது ஏற்கனவே ஒரு செய்தியில் நம்ம எடுத்துருக்கிறோம். இருந்தாலும் பைபிள் ஸ்டடியில் இது கொஞ்சம் ஆண்டவர் வேறு மாதிரி பேசுவார். சரியா? ரெவலேஷன் மீன்ஸ், நான் தமிழில் சொல்லிவிட்டு நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். தேவன் எதை எழுத விரும்புகிறாரோ அதை மனிதன் கேட்கிறான். எஸ், இல்லை பார்க்கிறான், இல்லை விஷன், ஏதோ ஒன்று. தேவன் எதை எழுத விரும்புகிறாரோ, நான் என்ன சொன்னேன்? வசனம் வடிவமைக்கப்பட்டது, ஆல்ரெடி அது ப்ரிப்பேர்ட். அதை கர்த்தர் நமக்கு எழுதணும், நமக்கு தரணும்னா அதுதான் ரெவலேஷன். மீன்ஸ் ஃப்ரம் காட் டு மேன், ஃப்ரம் காட் டு மேன். தேவனிடத்திலிருந்து யாருக்கு வருகிறது? மனுஷனுக்கு. ஃப்ரம் காட் டு மேன். Man hears that which God wants written. தேவன் எதை எழுத விரும்புகிறாரோ அதை மனிதன் கேட்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்போ ரெவலேஷன் என்னது? வெளிப்பாடு. ஃப்ரம் காட் டு மேன். ரெண்டாவதாக ஒன்று இருக்கிறது இன்ஸ்பிரேஷன். இந்த இன்ஸ்பிரேஷன்னா என்னதுன்னா வெளிச்சம். அதில் நிறையா இருக்குது. ஓகே, இன்ஸ்பிரேஷன்னா வெளிச்சம் சொல்ல முடியாது. இன்ஸ்பிரேஷன்னா ஃப்ரம், அதாவது தேவன் எதை எழுத விரும்புகிறாரோ அதை மனிதன் எழுதுகிறான். முதல்ல உள்ளது தேவன் எதை எழுத விரும்புகிறாரோ அதை மனிதன் கேட்கிறான். ஹியரிங், ரெவலேஷன் ஹியரிங். உங்களுக்கு வார்த்தை வருது. இப்போ நீங்கள் தேவன் உங்கள் இருதயத்தில் எதை எழுத விரும்புகிறாரோ அது முதல்ல உங்களுக்கு என்ன செய்ய முடியாது? எழுத முடியாது, கேட்க வைப்பார். ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காது உள்ளவன் கேட்க கடவன். கேளு. மோசைகிட்ட ஒரு என்ன சொன்னார்? கம் அண்ட் ஹியர் மீ, கம் அண்ட் ஹியர் மை வேர்ட். வார்த்தையை கேளு, தென் யூ கோ. ஜனங்களுக்கு இது என்ன செய்? போதி. ஆமென். அப்போ ரெண்டாவதாக இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் மேன் டு பேப்பர். அப்படி தான் ஒரிஜினல் பைபிளில் போட்டிருக்கு. பேப்பர்னா என்னது? ஃப்ரம் மேன் டு பேப்பர்னா என்னது? பைபிள் எப்படி இருக்குது? பேப்பரில் தானே இருக்குது. ஆனால் இங்கே பேப்பருங்கிறது ஃப்ரம் மேன் டு பேப்பர். அப்படின்னா தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். முதல்ல என்ன சொன்ன? ரெவலேஷன் என்ன சொன்னேன்? ஃப்ரம் காட் டு மேன். இது என்னது? ஃப்ரம் மேன் டு பேப்பர். பேப்பருங்கிறது உங்களுடைய இருதய கற்பலகையாக இருக்கலாம். யூ ஆர் த லெட்டர்ஸ்.
ஃபார் ஜீசஸ். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 3:3. ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று கிறிஸ்துவின் நிருபமாக இருக்கிறீர்கள் என்று வெளியரங்கமாக இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகைகளில் அல்ல இருதயங்களாகிய சதையான பலகைகளையும் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இங்கிலீஷ்ல படிப்பா. For as much as ye are manifestly declared to be the epistle of Christ, ministered by us, written not with ink, but with the spirit of the living God. With the spirit of living God. Amen. அப்ப the paper மையினால எழுதக்கூடியது. பேப்பர்னா அதானே. டேபிள்ஸ்ல கர்த்தர் எழுதுகிறார். finger of God. the finger God எதுல எழுதுகிறார்? டேபிள்ஸ். டேபிள்ஸ்னால் அது 10 கமாண்ட்மெண்ட்ஸை 2 டேபிளில் கர்த்தர் எழுதி மோசைட்ட கொடுக்குறார். கொண்டு போய் கொடுன்னு. தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். ரெவலேஷன் இன்ஸ்பிரேஷன். தேவன் எதை எழுத விரும்புகிறாரோ அதை மனிதன் எழுதும். அவனுக்கு வெளிப்படுத்தினதை அவன் எழுதுகிறான். இருதய கற்பலகைகளில் அவனாகவே எழுதுகிறான். அவன் நோட்ஸில் அவனாகவே எழுதுகிறான். தியானிக்கிறதுக்கு எழுதுகிறான். அதில் அந்த ஜீவனை புசிக்கும்படியாக அவன் எழுதுகிறான், குறித்து வைத்து கொள்ளுகிறான். ஆமென். எவ்வளோ அருமையான காரியங்கள், எவ்வளோ அருமையானவைகள், அவைகளை எண்ணி எண்ணி மகிழ்கிறான். எஸ், தட்ஸ் த இன்ஸ்பிரேஷன். தேர்ட் ஒன் இஸ் த illumination. From paper to heart. அப்படின்னா என்னது? தேவன் எழுதினதை மனிதன் வெளிச்சமாய் பெற்றுக்கொள்ளுகிறான். தேவன் illumination மீன்ஸ் வெளிச்சம். தேவன் எழுதினதை இது எனக்கு தான், இது நல்லா கவனிக்கணும். தேவன் என்ன எழுதினார்? நீ ஆஸ்வாதமாக இருப்பாய், இன்றைக்கி உன்னை ஆஸ்வதிப்பேன், உடனே இன்றைக்கி ஒரு பெரிய அமௌண்ட் வந்துடுச்சு, கரெக்ட் வந்துடுச்சு, வெளிச்சம். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். எச்சரிப்புக்கு பொருந்தும், ப்ராஃபஸிக்கு பொருந்தும், எல்லாவற்றுக்கும் பொருந்தும். தேவன் உங்கள் கூட என்ன பேச விரும்புகிறார்? தேவன் உங்கள் கூட என்ன பேச விரும்புகிறார்? த்ரூ ரெவலேஷன். அடுத்தது என்ன சொன்னேன்? இன்ஸ்பிரேஷன். அடுத்தது illumination. உங்களிலிருந்து அதுக்கு என்ன ரிப்ளை? நீங்கள் அதை வச்சு எப்படி ஜெபிக்கிறீங்க? நீங்கள் அதை எப்படி அந்த வெளிச்சத்தை நீங்கள் ஜனங்களுக்குள்ளே வெளிப்படுத்துகிறீங்க, சபைக்குள்ளே வெளிப்படுத்துகிறீங்க? கர்த்தர் என் கூட பேசுனது, கர்த்தர் எனக்கு கூட பேசி என்னை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் நடத்தினது. அதான் நீங்கள் சாட்சிலாம் சொல்கிறீங்களா? இதெல்லாம் என்னது? illumination. சும்மா இல்லை, illumination. உங்களிலிருந்து தேவன் வெளிப்படுத்தினதை நீங்கள் பெற்றுக்கொண்டு சரியாக தக்க வச்சு அதை சாட்சி சொல்கிறீங்க. அது அப்படியே நடந்ததை அப்படியே தேவ சமூகத்தில் சொல்கிறீங்க. சரி, இன்றைக்கி நம்ம ரெவலேஷனை மட்டும் பார்ப்போம். மற்ற காரியங்களை நம்ம அடுத்த காரியத்தில் பார்ப்போம். இன்றைக்கி ரெவலேஷன். முதல்ல நான் சொன்ன ரெவலேஷன் ஃப்ரம் காட் டு மேன். இந்த ரெவலேஷனுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அண்டு uncovering of something hidden. அப்படின்னா என்னது? மறைக்காமல் வெளிப்படுத்துவது. uncovering of something hidden. மறைக்கப்பட்டதை மறைக்காமல் வெளிப்படுத்துவது. that's the revelation. மறைக்கப்பட்ட காரியம் உலகத்தானுக்கு தெரியாது. ஆமென். உலகத்தானுக்கு தெரியாது, எந்த வல்லுறவுகளுக்கு தெரியாது, எந்த மனுஷனுக்கு அது தெரியாது. ஞானம் விளைகிற இடம் எது, புத்தி விளைகிற இடம் எது, ஒரு மனுஷனும் அதை அறியான். பாதாளம் சொல்லுது, எங்கள் காதுகளை தான் நாங்கள் கேட்டிருக்கோம், ஆனால் எங்களுக்கு தெரியாது. ஆமென். கர்த்தர் பாருங்கள், நமக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு பாருங்க, வாசிங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார்.
அல்லேலூயா, ஆமென். பூர்வ நாட்களிலே பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அப்போ சோர்ஸ் ஆஃப் திஸ், இதுக்கு ஆதாரம் எங்க இருக்கிறது? நம்பர் 1, த்ரூ காட், பிதா மூலமாக. ரெவலேஷன் த்ரூ காட், பிதா. இவர் மூலமாக தான் அதிகமாக ரெவலேஷன் வெளிப்படும். பிதா மூலமாகத்தான். ஏன்னா தேவன் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட யாரையும் கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார்னு பார்க்குறோம் இல்லையா? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் என்ன செய்கிறாங்க? இதுக்கு உதவி செய்கிறாங்க. பலவீனத்தில் உதவி செய்கிறாங்க, நமக்காக வேண்டுதல் செய்கிறாங்க. ஆனால் எல்லாமே எங்கேருந்து வருகிறது? பிதாவின் இடத்துலேருந்து தான். ஆமென். புரியுது அவங்களுக்கு? அவர்கிட்ட இருந்து தான் எல்லா ரெவல்யூஷனுமே வருகிறது. வெளிப்பாடு எல்லாமே எங்கேருந்து வருகிறது? அவரிடத்துலேருந்து வருகிறது. இயேசு கிறிஸ்து மூலமாகவும் வருகிறது. ஆமென். நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். இது இப்படி பார்க்கும்போது பிதாவை நம்ம யாருமே ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை என்ன செய்தார்? வெளிப்படுத்தினார். இப்போ நீங்கள் ஸ்பிரிட் ஆஃப் காடை குறித்து பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசி. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியிலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். God hath revealed them unto us by His Spirit. His Spiritனா யாரோட ஸ்பிரிட்? God Spirit. அப்போ தேவன் மூலமா, குமாரனாகிய கிறிஸ்து மூலமா, ஹோலி ஸ்பிரிட் மூலமா, இது மூலமாலாம் நமக்கு என்ன வருகிறது? ரெவலேஷன். ஆமென். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவன் எந்த ஆழத்தில் உங்க கூட பேச விரும்புகிறார், எந்த ஆழத்தில் கர்த்தர் உங்க கூட பேசுகிறார், அந்த ஆழம் மெஷர் என்ன, அந்த மெஷர், அந்த என்ன மெஷரில் நீ அதை ஹியர் பண்ணுற, அந்த மெஷர் தட்ஸ் த ஹைலி மெஷர். ஆமென். அதை நம்ம ஸ்பிரிட்லாம் தாங்க முடியாது. புரியுதா? ஆமென். தேவன் இதை சிலருக்கு தேவன் இந்த பூமியில் அதை வைத்து வைக்கிறார். தனக்கு பிரியமானவங்க, வெதர் தே ஆர் ப்ராஃபட் ஆர் பாஸ்டர்ஸ் ஆர் இவாஞ்சலிஸ்ட் ஆர் யார், சில்ட்ரன் ஆஃப் காட். ஆமென். எஸ், இது ஹை ஆழங்கள். அது சொல்ல முடியாத காரியங்கள். நீங்கள் வேதத்தில் சாலிடாக ஒரு காரியம் இருக்கிறது. இன்றைக்கி அதை பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28 வேகமாக படிங்களேன். 28 தம்பி கொஞ்சம் சீக்கிரமாக போடணும். என்ன? தானியேல் 2ஆம் அதிகாரம் 28 மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார். இதுக்கு மீடியேட்டர் யாரு? தானியேல், மேன் ஆஃப் காட். இந்த மேன் ஆஃப் காட் இடத்துல உங்களை போட்டுக்குங்க. வருகிற நாட்களில் நீங்கள் அப்படி ஒரு மேன் ஆஃப் காடாக இருக்கணும். உங்கள் மூலமாக ஆண்டவர் தெரிவிக்கணும், உங்களுக்கு அந்த ரிவைலை கொடுக்கணும், அந்த ரெவலேஷன் உங்கள் மூலமாக வரணும். ஆமென். நீங்கள் சும்மா சொப்பனம் கண்டேன், அது கண்டேன், அதெல்லாம் இல்லை. இது அப்படி இல்லை. இது ஆழம், டெப்த். ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. இதுதான் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற ஆழம். மறைபொருள்களை சமுத்திரம் என்கிட்ட இல்லைங்குது, பாதாளம் என்கிட்ட இல்லைங்குது, ஆனால் இருக்கு. அதை வெளிப்படுத்தி கொடுக்கறது தான் எஸ் ரிவீலர். எஸ், நான் பார்க்கறது போல சொப்பனங்கள் அல்ல, தரிசனங்கள், ஆவிக்குரிய தரிசனங்கள். எஸ், த ரெவலேஷன். கர்த்தர் தான் அப்படி தான் கர்த்தர் கொடுக்குறார், அப்படி தான் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். இது ரொம்ப ஆழமான காரியம். ஆமென். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சருக்கு தெரிவித்திருக்கிறார்.
உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால், இங்க சொப்பனமும் வருது, தரிசனமும் வருது. சொப்பனம் வேற, தரிசனம் வேற. ஆனால் ரெண்டையும் கர்த்தர், புரியுதா? சொப்பனம் யாருக்கு? நேபுகாத்நேச்சாருக்கு, சாஃப்ட். இதை நீ கொஞ்சம் உயிர் பழச்சி இருந்துக்க. தரிசனம் ஹிடன், அது தானியேலுக்கு மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறது. ஹிடன் ட்ரெஷர்ஸ். இது ரொம்ப ஆழமான ஒன்று. ஆமென். இது நீங்கள் பிதா மூலமாக பெறலாம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பெறலாம், த்ரூ ஹோலி ஸ்பிரிட். இன்னொன்று இருக்கிறது, மனுஷிகத்தில் இல்லாமல் நீங்கள் இருக்கிற நாட்களில் அவ்வப்போது இது வெளிப்படும். சில பேருக்கு வெளிப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், பீட்டருக்கு வெளிப்பட்டது. மேத்யூ 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மேத்யூ 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப மாம்சமும் இரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். நாட் இன் மேன். சரியா? இப்போ நீங்க அங்க வாங்க, தானியேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 29 படிங்க. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்கு எழும்பிற்று. அப்பொழுது இதுதான் சொப்பனம். இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள்ள என்ன ஆச்சு? எழும்பிற்று. As for thee, O king, thy thoughts came into thy mind upon thy bed, what should come to pass hereafter, and he that revealeth secrets maketh known to thee what shall come to pass. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். த்ரூ ரெவலேஷன் நமக்கு இது வரும், சொப்பனத்தில் வரும். நீங்கள் சில சொப்பனத்தை அப்படி நீங்கள் சில பேருக்கு அந்த சொப்பனத்தை குறித்து நீங்கள் இதாக நினைக்கக்கூடாது. சொப்பனங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு சொப்பனத்துக்கும் தரிசனத்துக்கும் வித்தியாசமே தெரியல. தரிசனம் வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? தரிசனம் வந்தால் நீங்கள் தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து வாசிங்க. தானியேல் 7:13-14. ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவமும். தானியேல் 7. தானியேல் 4:5 படி. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு என்ன உண்டாக்கிற்று? திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும் என் தலையில் தோன்றின தரிசனங்களும் என்னை பண்ணிற்று. ஆமென். இதுதான் தானியேலுக்கு நேபுகாத்நேச்சாருக்கு நடந்தது. நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், நான் தரிசனம் கண்டேன்னு சொல்லல, நான் ஒரு சொப்பனத்தை கண்டேன், அது எனக்கு திகிலை உண்டாக்கிற்று. என் படுக்கையின் மேல் எனக்குள் உண்டான நினைவுகளும். நீங்க அங்க என்ன படிச்சீங்க? தானியேல் புஸ்தகத்தில்
29ஆம் வசனத்தில் என்ன படிச்சீங்க? படுக்கையில் அமர்ந்து இருக்கையில், தானியேல் 2ஆம் அதிகாரம் 29ல, ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். சரி, வாங்க சீக்கிரம் படிங்க. ஆகையால் சொப்பனத்தின் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கிறதற்காக பாபிலோன் ஞானிகளை எல்லாம் என்னிடத்தில் கொண்டு வரும்படி கட்டளையிட்டேன். என்னப்பா அதே வசனத்தை போடுங்கன்னு சொல்றேன். தானியேல் 2:29 2:30 அப்படி வரணும். ஓகே, ஏன்னா இதுதான் எனக்கு முக்கியம். அங்கே சொல்கிறத விட நான் இங்கிலீஷில் சில காரியங்கள் அதில் இருக்கும். 2:29 2:30 போடுங்க. உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. whether dream or vision, the revelation. இந்த காரியம் தேவன் யாருக்கு யார் மூலமாக அதை பேச விரும்புகிறார்? த்ரூ பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாகவும் தம்முடைய பிள்ளைகள் மூலமாகவும் தேவன் அதை என்ன செய்கிறார்? பேச விரும்புகிறார். எப்படி பேசலாம்? இன்றைக்கி நிறைய பேர் உணர்வடைஞ்சு இயேசுவை ஏற்றுக்கிட்டவங்கலாம் போன வருஷம் உண்டு, லாஸ்ட் இயரில் உண்டு. இப்படிப்பட்ட காரியங்கள் வெளிப்பட்டு அந்த காரியங்கள் அவங்கள கலங்க பண்ணி, இதெல்லாம் சும்மா இல்லை. ஒரு காரியங்கள் நெருப்புனா வாய் வந்துருமா, போயிட்டே இரு அப்படி சொல்கிற உலகத்தில் அந்த காரியங்கள் அவங்கள கலங்க பண்ணுதுன்னா, கர்த்தர் அவங்க கூட பேசின காரியத்துக்கு கேட்குறவங்களுடைய ஆத்மாவும் ஆவியும் நடுங்குகிறது. கர்த்தர் அதைத்தான் பார்ப்பார். நீ நடுங்குறியான்னு பார்ப்பார். இதெல்லாம் விடு பார்க்கலாம், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் சும்மா, இதுக்கு அர்த்தம்லாம் வேறு இருக்கும், இவங்க போட்டு குழப்புறாங்க. நோ, ஆமென். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனால் அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு இதன் மூலமா கர்த்தர் என்ன பேச விரும்புகிறாரு? அவன் இருதயத்தின் நினைவை அவன் அறியணும். அவனுக்கு அதுக்கேற்ற ஸ்பிரிச்சுவல் மெஷர் இருந்தால் நான் அதை அவன் கூட டைரெக்டாக பேசியிருப்பேன். அவனுக்கு அது இல்லை. ஸோ த்ரூ ரெவலேஷன் ஒன்லி ஆமென் நான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். தீர்க்கதரிசி மூலமாக பங்கு பங்காக வகை வகையாக ஊழியக்காரிகள் மூலமாக நான் பேச முடியும். சபை மூலமாக தான் நான் என்ன செய்ய முடியும்? பேச முடியும். எஸ். அடுத்தது, ராஜாவே நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகவும் பிரகாசம் உள்ளதாக இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாக இருந்தது. அந்த சிலையின் தலை பசும் பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும் அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களுமணியுமாக இருந்தது. ஏறக்குறைய எத்தனை சைன்? 5 சைன். இந்த 5 சைன் ஏறக்குறைய நிறைய பேருக்கு தெரியும். லாஸ்ட் சைன் அதன் பாதங்கள் பாதி நேஷன்ஸ். சரியா? நான் அதுக்குள்ளே இப்போ நான் ரொம்ப போகல, அதுக்குள்ளே அது இன்னொரு முறை நான் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். அநேக நாடுகளை குறிக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிற நாட்கள் எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கிறது. சரியா? ஓகே, 5 சைன்ஸ். இப்போ அடுத்தது படிங்க நீங்கள் வேகமாக. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. எதை மோதி ஒதுக்கிதான்? பேஸ்மெண்ட். பாதம் தானே பேஸ்மெண்ட். பாதம் தானே அந்த பூமியில கால் ஊண்டி நிக்குது, மகா பெரிய சேனையா நிக்குது. ஸோ அந்த உருண்டு வருகிற கல், அந்த கல் எந்த கல்? ஜீவனுள்ள தேவனுடைய கல், சியோனில திட அஸ்திவாரமான கல். ஆமென். எஸ், படிங்க.
அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால், சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. அல்லேலூயா, ஆமென். சிலையை மோதின கல் பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. This is the revelation. இதுதான் வெளிப்பாடு. ராஜாவுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியல. ராஜாவுக்கு ரெவலேஷனாகவே இருக்கிறது. இன்ஸ்பிரேஷனில் வரல, இல்மினேஷனில் வரல. ரெவலேஷன் புரிஞ்சால மற்றதெல்லாம் வரும். ஃப்ரம் காட், நான் என்ன சொன்னேன்? ரெவலேஷன் ஃப்ரம் காட் டு மேன். தேவன் உனக்கு கூட பேச விரும்புகிறத ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிற நீ ஆவியில் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீ ஒன்றுமே தெரியாமல் இருந்தீன்னா சடுதியில் உனக்கு காரியங்கள் வரும்போது நீ கலங்கி போவாய். ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் எனக்கு இப்படி நஷ்டம் வந்தது. நான் சொல்கிறது இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தும். ஏன் எனக்கு லாபம் போச்சு, எனக்கு நஷ்டமாக போச்சு, எப்படி சடுதியில் எப்படி சடன்னு விழுந்து போச்சு. சபையில் தானே இருக்கிறேன், கர்த்தர் கூட பேசியிருக்கணுமே, என் கூட பேசணுமே, நல்லா தானே இருந்தேன், எப்படி எனக்கு திடீர்னு? பிகாஸ் யூ ஆர் வீக் இன் ரெவலேஷன். கர்த்தர் வெளிப்படுத்தினார் உனக்கு, இல்லை வெளிப்படுத்துறதுக்கு நீ ஜெபிக்கலை, நீ முட்டிக்கால் போட்டிருந்தா கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தியிருப்பார். நீ நல்ல கொரட்டை விட்டு தூங்கிட்டு கிடந்தா இந்த நேபுகாத் நேச்சார் மாதிரி கர்த்தர் வேறு வழி இல்லாமல் வெளிப்படுத்தியே ஆவார். ஆமென். சும்மா கலங்க பண்ணும், ஐயோ பிள்ளைகள் எப்படி வளர்க்குறது, ஐயோ தொழில் எப்படி போகிறது, ஐயோ அது சரியில்லையே இது சரியில்லையே, இப்படியே நீ நினைக்கிற பற்றியா, அதுவே கர்த்தரை பாதிக்கும். அதுவே கர்த்தர் கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம பிள்ளைக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுதே, இப்படியே எல்லாம் இருக்குது, புலம்பிகிட்டே கிடக்குது. சரி, காரியங்களை வெளிப்படுத்துவோம், யார்கிட்டையாவது போய் தெரிஞ்சுக்கட்டும். ஒன்று அவங்களுக்கு இருக்கிற ரெவலேஷன் பவரில் பரிசுத்த ஆவிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கட்டும், இல்லை இயேசு கிறிஸ்துட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கட்டும், இல்லை இந்த பூமியில் இருக்கிற தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்க மூலியமாக. அதனால தான் இன்றைக்கி ஜனங்க கொத்தாக ஓடுறாங்க அங்கேன்னு. எங்கே என்ன கிடைக்கும், எங்கே எது கிடைக்கும். அவங்களும் இஷ்டத்துக்கு எதையா ஒன்று விட்டு அடிக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடக்குது. ஓகே, அதுக்கு நான் போகல. சரியாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, சரியாக சொல்கிறவங்கள சொல்கிறத கேட்டுட்டு நடக்கணும்ல, அதுக்கப்புறம் அந்த பக்கமே போகிறது கிடையாது. சரியாக சொல்கிறவங்க பக்கமே தலை வச்சு படுக்கிறது கிடையாது. ஐயோ இவர் கடினமாக சொல்கிறாரு, ஐயோ இவர் எனக்கேற்ற மாதிரி சொல்லுவாருன்னு பார்த்தா இவர் கஷ்டமாக சொல்கிறாரு, இதுக்கெல்லாம் நான் போக முடியாது. நல்லா ஜெபிக்கணுன்றாரு, முழங்கால் போட்டு ஒரு நாளைக்கு 3 மணி நேரமாக ஜெபிக்கணுன்ற, இது நடக்கிற கதையா? நான் படுத்துக்கிட்டே இருப்பேன், எனக்கு வெளிப்பாடு வந்துக்கிட்டே இருக்கணும். நான் கேட்க எனக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆமென். எஸ், படிங்க. இதுதான் அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். நல்லா கவனிக்கணும். நீர் எப்படி இருக்கிறீர்? நீ ராஜாதி ராஜாவாக இருக்கிறீர். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் யாராக இருக்கிறோம் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1:5-6 ராஜாவும் ஆசாரியர்களும் இருக்கிறோம். நமக்கு வெளிப்படுத்தாமல் எதையுமே கர்த்தர் செய்ய மாட்டார். நமக்கு வெளிப்படுத்தாமல் கர்த்தர் எதையுமே செய்யவே மாட்டார். இதுதான் உண்மை. நமக்கு கண்டிப்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்கள் வெளிப்படுத்தினா நீங்கள் அதை என்ன செய்கிறீங்கிறது தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். போல்னஸாக பேசுகிறீங்களா? போல்னஸாக பாருங்கள். எலியா தேவனுக்கு முன்பாக நிற்கிற நான் யாரை பார்த்து ப்ராஃபஸி சொல்கிறான்? ஆகாப் நோக்கி சொல்கிறான், நீ இப்படியே சுற்றிட்டு இருக்கிற, இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிற, நீ உன்னை தீர்க்கதரிசி, உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வச்சுருக்கிறாரு. ராஜாக்குரிய அபிஷேகத்துடைய மேன்மையே உனக்கு இல்லை. உன்னை சபையில் கொண்டு வச்சுருக்கிறார் இவ்வளோ நாளும். நீ இன்னும் ஆவியில் நிரம்புறதுலையே குறை, அந்நிய பாஷை பேசுகிறதுல குறை, ரெவலேஷன் உனக்கு இல்லை. இதெல்லாம் எப்படி வரும்? ரெவலேஷன் வரணுமா இல்லையா? திடீர்னு ஒரு பயங்கரமான காரியத்தை கொண்டு வந்து சொல்கிறது, இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன் பாஸ்டர். ஆமென். அது எல்லாம் முடிஞ்சு போயிருக்கும். அவங்களுக்கு அங்கே வர்ற தட்டனெல்லாம் வந்து ஆயிருக்கும். அப்போ வந்து சொல்லுவாங்க, அவர் லேட்.
ஸோ உங்களுக்கு அந்த ரெவலேஷனுக்குரிய கிஃப்ட் இருந்தால் தான் அதை நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஞானத்தை அருளும் ஆவி, உணர்வை அருளும் ஆவி, அறிவை உணர்த்தும் ஆவி, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவி, கர்த்தருடைய 7 கண்கள் உங்கள் ஆவியோடு எப்போவுமே இணைஞ்சிருக்கணும். சிசி கேமரா மாதிரி எப்போவுமே இணைஞ்சிருக்கணும். ஒன்று டக்கு 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 டக்குன்னு காட்டுவார், டக்குன்னு காட்டுவார். இந்த காரியம் எப்படி வருது, இந்த காரியம் எப்படி வருது, ஜெபம் பண்ணு. கேஷுவலாக கடந்து போவீங்க, கேஷுவலாக கடந்து, அதுக்காக ரொம்ப அலட்டலாம் மாட்டீங்க. கேஷுவலாக கடந்து டெவில் நீ இப்படி செய்கிறியா, இப்படி பண்ணுறியா. கடந்த நாளில் நான் ஒரு சகோதரி ஒரு மகளுக்கு ஒரு சொப்பனத்தை குறித்து ஒரு தரிசனத்தை குறித்து சொன்ன உடனே அந்த மக இரவில் நடுச்சாமத்தில் எழுந்திருந்து, இந்த காலையில் என்கிட்ட சொன்னாங்க, நடுச்சாமத்தில் எழுந்திருந்து இது கேட்டு அதிர்ந்து போய் உட்காந்துருக்கிறாளாம். காதில் ஒரு சிரிப்பு சத்தம் கேட்குதான். என்ன சத்தம்? யாருக்கு, யாரை குறித்து வெளிப்பட்டப்பட்டுச்சோ அந்த மகளுக்கு காதில் ஒரு சத்தம் கேட்கு, சிரிப்பு சத்தம். என்ன சத்தம்? பார்த்தியா, பார்த்துக்க, உன்னைய குறித்து தான் இது. ஆமென், ஹல்லேலூயா. நீ என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும் பதிலுக்கு? நீயும் சிரிச்சுக்கிட்டு போணுமா? ஆமென், சேவை. ஆமென், சேவை. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஆமென். நான் உணர்வடைந்து நான் பேசுவேன், உணர்வடைந்து நடப்பேன். அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. சிரிப்பு தன்னால் அடங்கிடும். சிரிப்புனா என்னது? பரியாசம், பரியாசம். நம்ம திருப்பி அதை பரியாசம் பண்ணக்கூடாது. ஆமாம், நம்ம திருப்பி அதை என்ன செய்யக்கூடாது? அப்போ அது நமக்கு 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 எல்லாம் தெரியும்னு அர்த்தம் அல்ல. ஞானத்தின் அருளும் ஆவியில், உணர்வு அருளும் ஆவியில் தான் அதை டீல் பண்ணணும். வெளிப்படுத்துறது வெளிப்படுத்திட்டார், அவ்வளோதான். யூ ஆர் அண்டர் கவரேஜ். வெளிப்படுத்தவங்களும் கேட்டவங்களும் சும்மா இருப்பாங்களா? சொல்லுங்கள், சும்மா இருப்பாங்களா? ஜெபிப்பாங்க. ரெவலேஷன் வந்துடுச்சு பாருங்கள். இன்றைக்கி இந்த ரெவலேஷனை குறித்து எடுக்கிறேன். இன்றைக்கி காலையில் தான் அது நான் கேள்விப்பட்டேன். இன்றைக்கி தான் அது வந்துச்சு. ரெவலேஷனை குறித்து தான் இன்றைக்கி எடுக்கிறேன். எஸ், இன்றைக்கி கர்த்தர் எடுக்கிறார். ஓகே, அப்போ வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உம் கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளெல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. அங்க தரிசனத்தில் பார்த்தாங்கல்ல, பொன்னான தலை, கோல்டன் ஹெட், கோல்டன் ஹெட். இன்னைக்கு கிறிஸ்து உன்னை எப்படி வச்சிருக்கிறார்? தலையா வச்சிருக்கிறார், தலையா வச்சிருக்கிற. தலைன்னா என்னதுமா? ஹெட்டு. நீ தான் எல்லாருக்கும் ஹெட்டு, நீ தான் எல்லாருக்கும் ஹெட்டு. பொன்னான அந்த தலை நீரே. எல்லாத்துக்கும் உன்னை சபையில் இன்றைக்கி ஒரு தலையாக வச்சுருக்கணும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். தலையாக்குறதுனா என்ன நினைக்கிறீங்க? தலையாக்குறதுனா என்ன நினைக்கிறீங்க? ஹெட்டிங்கா, டிச்சிங்கா? தலைனாதா? டிச் அடிக்கிறதா? ஹெட்டிங் பண்ணுறதா? தலைனா என்னது? ஆல் பவர். அதை குவைட் ஸ்பிரிட்டில் அனுபவிக்கணும். பாருங்க, சொல்கிற தேவ மனுஷனுக்கு அதுதான். ஆனால் அவன் அதை எப்படி சொல்கிறான் பாருங்கள். வித் ஹம்பிள் ஸ்பிரிட், வித் குவைட் ஸ்பிரிட். ஆமென், அல்லேலூயா. உமக்கு பிறகு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். இதான் தரிசனத்தில் வருது. வேறொரு ராஜ்யம் தோன்றும். படி. பின்பு பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாக இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பை போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண். இது எத்தனாவது விஷயம்? அஞ்சாவது இல்லையா? பாதங்களும் கால்விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாக இருக்க கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும்.
ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாக இருக்கும். நீர் இரும்பை களிமண்ணோடு கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோடு சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோடு இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டிக்கொள்ளாதிருப்பார்கள். அந்த ராஜாக்களின் நாட்களில் பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்திற்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கிறது நீ கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகா தேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். பாத்தீங்களா? இனிமேல் சம்பவிக்க போகிறதை ரெவலேஷன், தட்ஸ் தி ரெவலேஷன். இனிமேல் சம்பவிக்க போகிறது. தேவன் இப்போ உங்க கூட பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பேசி உங்களை சரி பண்ணி வைக்கிறது. இனிமேல் சம்பவிக்க போகிறது. இனி நடக்கும். 10 வருஷம் கழிச்சு நடக்கும், 5 வருஷம் கழிச்சு நடக்கும், 2 வருஷம் கழிச்சு நடக்கும், 1 வருஷம் கழிச்சு நடக்கும், 10 நாள் கழிச்சு நடக்கும். ஓகே, சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். 47 வரைக்கும் படிக்கிறீங்களா? அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி நீ இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துவருமாய் இருக்கிறார் என்றான். இந்த ரெவலேஷனோட அவர் தப்பிச்சிட்டார். புரியுதா? இந்த ரெவலேஷனோட, ஏன்னா இந்த ரெவலேஷனுக்கு அவர் ஹானர் பண்றார். இதெல்லாம் என்ன, நான் சர்வ வல்லமையுள்ள ராஜா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லாமல் எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவனும். ஆமென். எஸ், பாருங்க எவ்வளோ. that your God is a God of gods and a Lord of kings. God of gods. அன்றைக்கு அநேக தேவர்கள் இருந்தார்கள் இல்லையா? ஆமாம், அநேக கேமோஷ், இப்படி பல தேவர்கள். ஆனாலும் அந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன் ரெவலேஷன்லேயே உணர்வடைஞ்சிட்டான். ரெவலேஷன்லேயே என்ன ஆகிட்டான்? ஸோ உங்களுக்கு வர்ற ரெவலேஷன்லேயே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? வெளிப்பாடுலேயே. ஆமென். நான் இன்னும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். யோபுடைய புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். யோபு 33ஆம் அதிகாரம் 14 18 வரைக்கும் படிங்க. தேவன் ஒரு விசை சொல்லி இருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. நல்லா கவனிங்க. தேவன் ஒரு வாட்டி உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னா அதை 2ஆம் விசை பார்த்து என்ன செய்ய மாட்டார்? திருத்த மாட்டார். பிள்ளையாம் என்ன பண்ணான்? ஒரு விஷயம் சொன்ன காரியத்தை 2ஆம் விஷயம் திருத்துறதுக்கு என்னென்ன தாஜா பண்ணான், என்னென்னலாம் பண்ணான். ஆண்டவர்கிட்ட போய் ஹம்பிளாக நடந்துக்கிட்டான். நான் போகலாமா ஆண்டவர்? எப்படியாவது ஆண்டோட மனசை மாற்றுறதுக்கு என்னென்ன பிளான்லாம் பண்ணான். ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறார். இதாத்த சொல்கிறார், ரெவலேஷன் ஒரு முறை வந்ததுன்னா அந்த ஒரு இதில் நீங்கள் சரி பண்ண வேண்டியதை சரி பண்ணிடுங்க. நம்மளை குறித்து தான் பேசியிருக்கார் கர்த்தர். எதுக்கு இத்தனை பேரை விட்டுட்டு நம்மளை குறித்து பேசுகிறாரு? அன்றைக்கி எத்தனையோ ராஜாக்கள் இருந்தாங்க. ஏன் அந்த ராஜாலாம் விட்டுட்டு இந்த ராஜாட்ட பேசினார்? ஏன்னா இந்த ராஜாட்ட கொஞ்சம் இறக்கம் உண்டு. இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினதில் கொஞ்சம்
அப்படி இப்படின்னு ஒரு இறக்கம் உண்டு. ஆமாம். அப்போ அந்த ராஜாவுக்கு குறித்து கர்த்தருக்கு ஒரு இது இருக்குது, சரி இவனை நம்ம சொல்லி திருத்துவோம். எஸ், இந்த பூமியில் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துறதுல உங்களுக்கு கொஞ்சம் பங்காவது இருக்கணும், கொஞ்சம் பங்காவது இருக்கணும். சபையில் இருந்துக்கிட்டு சும்மா அப்படியே எதுவுமே நடக்காத போல் இருக்கக்கூடாது. பாருங்கள், தேவன் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிற காரியத்தை ரெண்டாம் விஷயம் பார்த்து திருத்துகிறவர் அல்லவே. ஒரு விஷயம் சொன்னால் அந்த ஒரு விஷயம் காரியத்தை சரி பண்ணிடுங்க, சரி பண்ணிடுங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு பாலாக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு நான் இன்னும் உனக்கு தர்றேன், பொண்ணு தர்றேன், வெள்ளி தர்றேன், அள்ளி அள்ளி தர்றேன், செல்வத்தை தர்றேன், கொட்டுறேன், சபைக்கெல்லாம் ஏன் போகிற, வா இங்கே வந்துரு. பாருங்க, ஒரு தரம் கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லி இந்த ஆண்டில் ஒரு காரியத்தை இப்படி தான் நடக்கணும், இப்படி தான் செய்யணும், இப்படி பண்ணால் தட்ஸ் த ரெவலேஷன் ஃப்ரம் யுவர் காட், சர்வெண்ட் ஆஃப் காட். உங்கள் ஊழியக்காரர் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வெளிப்பாடு. புரிஞ்சுட்டவங்க கரங்களை வருது. நிறைய பேருக்கு புரியலை பாஸ்டர் என்ன சொல்கிறார், நிறைய பேருக்கு புரியலை. உங்கள் ஊழியக்காரர் மூலமாக ஒரு வார்த்தையை கர்த்தர் ஒரு தரம் சொன்னால், கர்த்தர் ஒரு தரம் சொல்கிறார், நான் 2 தரம் கேட்குறேன்னு கேளுங்க. ரெண்டாம் விஷயம் பார்த்து கர்த்தர் திருத்திடுவார், நான் இப்படி போகிறேன் அப்படின்னு போகாதீங்க. போனீங்கன்னா இட்ஸ் வெரி டேஞ்சர். ஆமாம். அடுத்தது படிங்க. கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி, கனநித்திரை மனுஷர்கள் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர். இதான் அவனுக்கு நடந்தது, ராஜாவுக்கு நடந்தது. கனநித்திரை சொப்பனம் இல்லை, டீப் ஸ்லீப். தரிசனம் எப்போ வரும்னா நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்கன்னா அந்த சவுண்ட் அதை உங்களால் உணர முடியும். எந்த சவுண்ட்? உதாரணமாக இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், பிள்ளைகள் இருக்கீங்க, எல்லாம் குடும்பமாக ஒன்றா இருக்கீங்க, ஒன்றா உட்காந்து படுத்துருக்கீங்க, தூங்குறீங்க. உங்கள் மனைவிக்கோ உங்கள் கணவருக்கோ ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாருன்னா உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கும், உங்களுக்கும் அதில் ட்ரிப்பிங் இருக்குன்னா அவங்களுக்கு வெளிப்படுத்துறத உங்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். ஆனால் அவங்களுக்கு வெளிப்படுத்து பாருங்கள். அந்த வெளிப்பாட்டினுடைய அந்த அவுட்வேர்ட் என்னது? கனநித்திரை மனுஷர்கள் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. ஒரு கலக்கம். இந்த கலக்கம் எப்படின்னா, இந்த இதை பார்க்குறவங்க டிஸ்டர்ப் ஆவாங்க. டிஸ்டர்பன்ஸ் புரியுதா? என்னமோ அவங்க மூச்சு வந்து அடங்குற மாதிரியும், அவங்க மூச்சு வந்து யாரோ இழுத்து பிடிக்கிற மாதிரியும். ஏன்னா பெருமூச்சு, அந்த பெருமூச்சில் அது என்ன ஆகும்னா, அந்த தரிசனம் டீப் ஸ்லீப்பில் தான் வரும். அதுவும் தலையில் தோன்றும். தலையில் தோன்றுனா பேச்சு வராது. நல்லா கவனிக்கணும். சொல்லணும்னு துடிப்பாங்க. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்பேன். இந்த தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணுகிறது. இதை குறித்து எனக்கு பேசுறதுக்கு பயமாக இருக்கு, இதை குறித்து எனக்கு சொல்றதுக்கு பயமாக இருக்கு, கலங்க பண்ணுது. ஐ எம் டிஸ்டர்ப். நலமானதென்றையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், என் துக்கம் அதிகரிக்கிறது. நீங்கள் திரும்ப தியானத்துக்கு வரணும். இந்த காரியம் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு வெளிப்பட்டுரும். அவங்க தன்னால் எழுந்துச்சு அவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சிடும். அவங்களுக்கு இது தெரியாது, என்ன பார்த்தாங்க பார்க்கலன்னு தெரியாது. அவங்க ஸ்பிரிட் ஒன்லி நோஸ். பெருமூச்சோடு ஜெபி, பெருமூச்சோடு ஜெபி. இந்த காரியம் உனக்கு வெளிப்படலை, உனக்கு வெளிப்படலை. ஆனால் உனக்கு என்ன வெளிப்பட்டிருக்கு? நான் சொல்கிறது புரியுதா? இது சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார். நான் சொல்கிறது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, இப்படிப்பட்டவங்கள நீங்கள் ஜஸ்ட் அப்படி கடந்து போயிடக்கூடாது. அது வந்து பெரிய பெரிய ப்ரெஷியஸ் கிஃப்ட். தட்ஸ் கிஃப்ட். தட்ஸ் த கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். அல்லேலூயா. இது எல்லாருக்குமே எல்லாம் வெளிப்படாது. சொப்பனை மாதிரி இல்லை, சும்மா அப்படி சொப்பனை வந்துட்டு போகிற மாதிரி இல்லை. இது டீப் ஸ்லீப்பில் வர்றது.
தலைலாம் அப்படியே வெடிக்கிற மாதிரி, தலைலாம் அப்படியே நொறுக்கிற மாதிரி. படுக்கையில் தான் அமர்ந்துருப்பீங்க, நல்லா டீப் ஸ்லீப்பில் தான் இருப்பீங்க, நல்லா ஏசி போட்டு தான் தூங்குவீங்க. ஆனால் இது உங்களை வேறு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணும். ஏன்னா பாருங்க, அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டனையினாலே முத்திரை போட்டு. சும்மா இல்லை, அது இங்கிலீஷில் படிப்போம். Then he opened the ears of men and sealed their instructions. Seal. என்ன seal? என்ன seal? என்ன seal? Holy Spirit seal. என்ன seal? தண்டனை. இப்படி தண்டனை வரப்போகுது, கேர்ஃபுல்லாக. உன் தேசத்துக்கு வரப்போகுது, உன் ஜனத்துக்கு வரப்போகுது, உன் ஊருக்கு வரப்போகுது, உன் சபைக்கு வரப்போகுது, உனக்கு பிரியமானவங்களுக்கு வரப்போகுது. சீல். இந்த உடைக்கிறதுக்கு அதிகாரம் பெற்றவர் இயேசு மாத்திரம். சீலால யாரும் உடைக்க முடியாது. பரலோகம் முத்திரை போட்டா போட்டது தான். ஆமென். ஆனால் இந்த பூமியில் கிறிஸ்துவின் நாமத்தில் ஹோலி ஸ்பிரிட், த்ரூ ஹோலி ஸ்பிரிட், நீ 1 Corinthians 2:10 படிச்சிங்கல்ல, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆனால் அதை உடைக்கவும் கர்த்தர் கிருபை தருவார். அந்த குறிப்பிட்ட அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும், நீங்கள் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஜெபிப்பீங்க, அது உடைஞ்சிடும். இப்படி நம்ம சபையில் நிறையா நடந்திருக்கு. இதைத்தான் நீங்கள் சாட்சி சொல்லணும். இனி இந்த ஆண்டில் இதைத்தான் சொல்லணும். நடந்து முடிஞ்சதை சொல்லக்கூடாது. நடக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வெளிப்பட்டது. நான் அசதியாக இருந்துட்டேன். இது எனக்கு எப்போ வெளிப்படுத்தினார் கர்த்தர். நான் அசதியாக இருந்துட்டேன். அப்படி இங்கே இருக்கிறவங்க யாராவது இருந்தால் கை தூக்குங்க. எனக்கு எப்போ கர்த்தர் வெளிப்படுத்தினார், நான் அசதியாக இருந்துட்டேன், அதே மாதிரி எனக்கு சம்பவிச்சது அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? இருந்தேன்னா கை தூக்கு. பாருங்க, இன்னைக்கு வந்த சபைக்கு வந்த நபர், அல்லேலூயா, பிரைஸ். புரிஞ்சுக்குங்க, ரெவலேஷன் என்ன? தேவன் உங்க கூட எதை பேச விரும்புகிறார், எதை உங்களோட சொல்ல விரும்புகிறார்? நீங்கள் கண்டு திகிலடைஞ்சு பயந்து நடுங்குகிற காரியம் என்ன? அந்த ஆழத்தில் என்ன? எது சீல் போட்டிருக்கு? என்னால் அதுக்குள்ளே போக முடியலை, என்னால் அதை உடைக்க முடியலை, என்னால் அதை வாசிக்க முடியலை, என்னால் அதை படிக்க முடியலை, என்னால் அதை தெரிஞ்சுக்க முடியலை, நானும் எவ்வளோ செபிச்சு பார்க்குறேன், முடியலை. சீல். படிங்க, சீக்கிரம் படிங்கம்மா. விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். படிங்க. இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். இவ்விதமாய் பாருங்க, அதுக்கு 17ஆம் வசனத்தை படிங்க. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கும். பெருமை அடங்கணும். பெருமைனால தான் அவனுக்கு அது வெளிப்படலை. ஆயத்தம் பண்ணினதை கண் காணலை, காது கேட்கல, அவனுடைய இருதயத்தில் தோன்றலை. ஆமென். எஸ், அவனுடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகுழிக்கும், அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும். பாத்தீங்களா? அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். பட்டய வெட்டுனா என்னது? சபையில் இன்னொரு சகோதரன் அப்படி என்கிட்ட சொன்னான் 2 நாளைக்கு முன்னாடி. பாஸ்டர், ஒரு பட்டயத்தோடு ஒரு ஆள் வராரு, என்னை ஓவர் கம் பண்ண வராரு. அவன் சொன்னதுக்கு நானும் நினச்சேன், இவனுக்கு இப்படி வந்துருக்குதே, ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு. அவன் வராரு. நான் ஈஸியாக என்ன பண்ணேன், பயந்தேன் முதல்ல. ஆனால் அந்த பட்டயத்தை சுக்குநூறாக உடச்சி போட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தேன். எஸ், ஆமென். வாட் இஸ் திஸ்? தேவன் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார்.
அவன் ஜீவனை இவ்விதமாய் அவன் ஆத்துமாவை படுகொலிக்கும் அவன் ஜீவனை பட்டய வெட்டுக்கும் தப்புவிக்கிறார். பட்டயனா என்னது? பட்டயனா என்னது? இங்கிலீஷ்ல படிப்பா. He keepeth back his soul from the pit. He keepeth back his soul from the pit. Amplified versionல படி, நல்லா க்ளீனா போடு. He holds back his soul from the pit of destruction. Destruction. And his life from passing over into Sheol. ஷியோல்னா பாதாளத்தின் ஒரு பகுதி. புரியுதா? The nether world, the place of the dead. The place of the death. பட்டயத்தினால உன்னை வெட்டி the place of deathக்கு கொண்டு போகிறதுக்காக வருகிற ஆவி. அதை என்ன செய்தானாம் அந்த வாலிப மகன்? முறித்து போட்டு விட்டு போனானா. கரங்களை வைத்து கத்தர்களே சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, ஆமென். பட்டய வெட்டுக்கு உன்னை தப்பு வைக்கிறார். பட்டய வெட்டு, பிசாசு பட்டயம், evil sword. ஆமென். pray. ஆமென். 19 கடைசியா, அவன் தன் படுக்கையிலே வாதையினாலும் தன் சகல எலும்புகளிலும் அகோரமான நோவினாலும் தண்டிக்கப்படுகிறான். ஆமென். இப்படி தண்டிக்கப்பட்டுட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கே தெரியாது எப்படி தண்டிக்கப்படுறான்னு. வாத நோய், அவாத்திரமாக போஜனபானம் பண்ணுறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் இப்படி வரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாதையினாலும் அகோரமான நோவு, ஸ்ட்ராங் பெயின். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது? ஸோ ஆமென். இவைகளை நாம் இந்த வாரம் பார்த்துருக்கிறோம். அடுத்த வாரத்தில் மீதியான காரியங்களை பார்ப்போம். ஜெபம் பண்ணுவோமா? தேங்க்யூ லார்ட். ஆமென். ஜீசஸ், வார்த்தைகள் எனக்குள் நிறைந்திருக்கிறது. ஆமென். என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கியது. ஆண்டவரே, இன்றைக்கி பேசப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்குள் நிறைந்திருக்கிறது. வகை வகையாக பேசியிருக்கிறீர், பங்காக பேசியிருக்கிறீர், பூர்வமானவைகளிலிருந்து பேசியிருக்கிறீர், தீர்க்க தரிசனமாய் பேசியிருக்கிறீர். ஆவியானுடைய கரம் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து இவைகளெல்லாம் நீ பலமுறை நடப்பிக்கிறீர். சபையில் நடப்பிக்கிறீர், கர்த்தர் பிரியமான பிள்ளைகளுக்கு நடப்பிக்கிறீர். ஆண்டவரே, இவைகளை கண்டு உணர்வடைந்து ஆண்டவரே இந்த நாட்களில் ஆண்டவரே தானியேல் எப்படி ஆண்டவரே அந்த ராஜாவுக்கு ஆண்டவரே அந்த காரியங்களை வெளிப்படுத்தி பட்டய வெட்டுக்கு தப்புவித்தானோ, அதே போல் நீர் எங்களுக்கு தந்த கிருபை வரங்கள், நீர் எங்களுக்கு தந்த மேன்மைகள் நாங்கள் ஆண்டவரே பெருமை பாராட்டுவதற்கு இது எங்களால் உண்டானதல்ல. ஆண்டவரே, இது தேவனுடைய ஈவப்பா. இவைகளை கொண்டு ஜனங்களை கர்த்தருடைய பாதையில் நடத்துவதற்கும் ஜனங்களை தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க நடத்துவதற்கும் ஆண்டவரே நீர் பலமுறை பயிற்றுவித்து பழக்குவித்து நடத்துகிறீர். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தும். சத்தியத்திற்கு சாட்சியாக செபிக்கிறதுல ஜபாவில் இந்த ஆண்டில் நிரப்பப்பட்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து அசதியாக இராதபடிக்கு கருத்தாய் விசாரித்து அறிந்து தொடர்ந்து சத்தியத்தில் ஓட தேவன் எடுத்து பயன்படுத்த பலப்படுத்த செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் அப்படியே செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமேடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல நன்மை விவகாரங்களையும் ஒருபோதும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாவரும் கர்த்தர் நாமத்தினாலே ஒருவருக்கு ஒருவர்